விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். சுக்கிரன் புதன் பார்வையாலும் யோகத்தையும் நன்மையும் லாபத்தையும் பெற காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 21/1/2024 முதல் 27/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிநாதனாகிய புத பகவான் 7ஆம் இடத்திலே அமர்ந்து அவரோடு செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பார்வை உங்கள் ராசியை பார்க்கும் காரணத்தினால் இந்த வாரம் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேது பகவானும், அட்டமஸ்தானத்திலே சூரிய பகவானும், நவமஸ்தானத்திலே 9ஆம் இடத்திலே சனி பகவானும், 10ஆம் இடத்திலே ராகு பகவானும், லாபஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கும் காரணத்தினால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகளும் யோகமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் உங்கள் ராசிக்கு தனாதிபதியாகிய சந்திர பகவான் உச்சம் பெறும் காரணத்தினால நல்ல அதாவது சுப விரயங்களும் சுப மங்களங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 12, 1, 2, 3 ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கின்றார். அன்பர்களே, இந்த வாரத்தில் விசேஷம் அப்படிங்கிற பார்க்குறப்போ ஒவ்வொரு நாளுமே இந்த வாரம் உங்களுக்கு விசேஷமான நாளாக அமைகிறது. அதன்படி இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய 21/1/2024 ஞாயிற்றுக்கிழமைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி திதியும், அன்றைய தினம் ரோஹிணி நட்சத்திரமும், சித்தயோகமும் கூடிய அமிர்தயோகமும் கூடிய சுப முகூர்த்த நன்னாளாக அன்றைய தினம் வருகிறது. அடுத்தபடியாக 22/1/2024 திங்கட்கிழமை என்று வளர்பிறையில் வரக்கூடிய துவாதசி திதியும், நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரமும், அன்றைய தினம் அமிர்தயோகமும் கூடிய சுப முகூர்த்த நன்னாளாக அமைகிறது. அன்றைய தினம் இந்த பாரத பூமியிலே, புண்ணிய பூமியிலே ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி அவதரித்த அயோத்தியிலே அவருக்கு மிக பிரம்மாண்டமான பெரிய ஆலயம் கட்டப்பட்டு அங்கு கும்பாபிஷேகம் நமது பாரத பிரதமர் அவர்களால் நடத்த ஏற்பட இருக்கின்றது. அனைவருடைய இல்லங்களிலும் ஸ்ரீராம ஜெய மந்திரம் முழங்குவதற்கான எல்லா விதமான ஏற்பாடையும் தயார் செய்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக 23/1/2024 செவ்வாய்க்கிழமை என்று திரியோதசி திதி, அன்றைய தினம் திருவாதிரை பிரதோஷம் வருகிறது. செவ்வாய்க்கிழமை தோட்டம் பிரதோஷம் வருகிறது. அடுத்தபடியாக 24/1/2024 புதன்கிழமை அன்றைய தினம் சதுர்த்தசி திதி வருகிறது. அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு சித்த யோகம், சுப முகூர்த்தம், புனர்பூச நட்சத்திரம் வருகிறது, மிக யோகமானது. அடுத்தபடியாக 25/1/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி திதி வருகிறது. அன்று நட்சத்திரம் பூச நட்சத்திரம். தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் தைப்பூசம். இந்த தைப்பூச சுப நன்னாளிலே அன்றைய தினம் யோகம், மிக அற்புதமான யோகம். அந்த நன்னாளிலே சகலவிதமான முருக ஸ்தலங்களிலும் முருகப்பெருமானுக்கு தைப்பூச திருநாள் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. வடலூரிலே வள்ளலாருக்கு தைப்பூச விழா நடத்த இருக்கிறது. இவையெல்லாம் முக்கியமாக இந்த மதுரை மாநகரிலே அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தெப்ப உற்சவத்திற்காக வண்டியூர் தெப்பக்குளத்திலே எழுந்தருளி அன்றைய தினம் தெப்ப உற்சவம் நடைபெறும். இந்த மதுரையை ஆண்ட மாமன்னர் திருமலை நாயக்கருடைய ஜெயந்தி அந்த தைப்பூசத்திலே வருகிறது. அதெல்லாம் ரொம்ப சிறப்பான நாளாக அன்றைய தினம் கருதப்படுகிறது. 25/1/2024 வியாழக்கிழமை அன்று. அடுத்தபடியாக 26/1/2024 வெள்ளிக்கிழமை என்று அன்றைய தினம் நமது இந்திய திருநாட்டின் குடியரசு தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கின்றது. தேய்பிறையில் வரக்கூடிய பிரதமை திதி பகல் 11 மணி வரை பூச நட்சத்திரம், அதன் பின்பு ஆயில்ய நட்சத்திரம். அன்றைய தினம் வாஸ்து நாளாகவும் வருகிறது. அன்றைய யோகத்தை பொறுத்தளவுக்கு மரண யோகம். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சொல்லக்கூடிய
27/1/2024 தேய்பிரையில் வரக்கூடிய துவிதியை திதி நட்சத்திரம் வந்து பகல் 1:30 மணி வரை வந்து ஆயில்ய நட்சத்திரம், அதன் பின்பு மக நட்சத்திரம் வருகிறது. அன்று மரணயோகமும் அமிர்த யோகமும் கூடிய ஒரு நல்ல நாளாக அன்றைய தினம் அமைய காத்திருக்கிறது. மிதுன ராசி என்பதே உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு பண பொருளாதாரம் இந்த வட்டம் உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா தனாதிபதி உச்சம் பெறும் பொழுது இன்னும் தன பாக்கியங்கள் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் பொருளாதாரத்தில் இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிதுனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அதே போல் மிதுனராசி அன்பர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானம் மிக சிறந்த முறையில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யோக பலங்கள் நிச்சயமாக உண்டு. அதுவும் குறிப்பாக வந்து சந்திராசமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் இன்னும் யோகம்போ அந்த கணக்குப்படி இந்த வட்டம் வந்து உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசமும் வேதியோ இல்லை. அது வந்து ஒரு சிறந்த நற்பலன்கள். அடுத்தபடியாக பொருளாதார ரீதியாக சிறந்த பலனை அடையும் காரணத்தினால தான் தொழில் ரீதியாகவும் இந்த வட்டம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. புதிய முயற்சிகளும் அதே மாதிரி புது புது தொழில்கள் துவங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து ஒரு மத்தியமமான வாரம். என்ன சூரிய பகவான் வந்து உங்களுக்கு பாக்கியத்தில் அமர்ந்திருக்க காரணத்தினால நல்ல யோகத்தை கொடுக்கும். ஆனால் இப்போ அவர் அமர்ந்திருக்க இடத்தை பொறுத்தளவுக்கு அட்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் உத்தியோகஸ்தர்கள் சற்று நிதானமாக நடந்து கொண்டால் அவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரம். மிதுனராசி அன்பர்களே மாணவர்களே உங்களுக்கு புத பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் காரணத்தினால நல்லா படித்தீங்கன்னா ஒரு சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக மிதுனராசி அன்பர்களே உடல்நிலையில் தயவுசெய்து இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடத்ததிபதியாகிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து அவரோட புத பகவானும் சேர்ந்து அமரக்கூடிய காரணத்தினால உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கு, அதாவது பின்மண்டை அல்லது வந்து கால் பாகம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. டென்ஷன் ஆகாதீங்க. உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சற்று கவனம் செலுத்துங்கள், யோகம் தரும். சுப முகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து அருமையான வாரம். என்ன வாரத்தின் 3 நாட்கள் சுப முகூர்த்த நாட்களாகும். ஒரு நாள் சுப முகூர்த்தம் கூடிய நல்ல நாளாகவும் வரக்கூடிய காரணத்தினால இந்த வாரம் முழுவதுமே சுப செய்திகளை கேட்பதற்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்வதற்கும் சுப மங்களத்தை அனுபவிப்பதற்கான ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. அடுத்தபடியாக பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும், அந்யோன்ய பாவம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா புதனை பொறுத்தளவுக்கு இதுவரை வந்து 6ஆம் இடத்தில் மறைந்திருந்தார். இப்பொழுது குரு பகவானுடைய பார்வையின் கீழ் அமர்ந்திருக்க காரணத்தினால கணவன் மனைவி பார்வை மிக அற்புதமாக இருக்கக்கூடிய வாய்ப்பினால இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் ஒரு யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழில்நிலைகள் யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி வந்து மங்கள பாக்கியங்களை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சுப மங்கள செய்திகள் கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நற்பலனான கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. எல்லா வளங்களும் நலங்களும் கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.